இதுவரை என் துணை உன்னிடம் இருந்தது. இதற்கு பின்னர் நீ இந்த யாத்திரையை தனித்தே கடந்தாக வேண்டும். உனது வாழ்வில் மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சூரியன் உதயமாகிவிட்டது. ஆனால் மகாதேவர் வரவில்லை. என்னை சந்திக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? உன்னுடைய விளையாட்டு முடிந்ததா? இல்லை, என்னை தடுப்பதற்கு வேறு எவரேனும் வரப்போகிறார்களா? உன்னை தடுப்பது எங்களுக்கு எப்பொழுதும் கட்டளையாக கிடைக்கவில்லை. நாங்கள் உன்னை சிறிது நேரத்திற்கு மட்டுமே இங்கே தடுத்து வைக்க நினைத்தோம். நாங்கள் அனைவரும் தாயின் இந்த யாத்திரையில் எங்களது பணிகளை சிறப்பாக செய்து முடித்து விட்டோம். இப்பொழுது உன்னுடைய அழிவு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது. குமாரி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூறு, நீ யார்? நான் குமாரி. நான் உனது பெயரை கேட்கவில்லை. யார் நீ? ஒரு பெண் என்பவள் தனது சந்தேகத்தை களைந்து விட்டால் அவள் சிவன் தன்னுள் இருப்பதை உணர்ந்து விடுவாள். மகாதேவரானவர் அனைத்து இடங்களிலும் உள்ளார். உன்னிலும் இருக்கிறார் குமரி. என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? குமாரிக்கு தன்னுடைய வாழ்வின் நினைவும் பானாசுரனின் அழிவும் நினைவிற்கு வந்துவிட்டாலும் இப்பொழுதும் அவர்களிடம் பானாசுரனோடு யுத்தம் புரிவதற்கு சக்தி கிடைக்கவில்லையே. எங்களை மன்னித்து விடுங்கள் தந்தையே. எங்கள் இருவரின் இந்த யாத்திரையில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை தந்தையே. இல்லை மகனே, உன்னுடைய யாத்திரையில் நீ தோல்வி அடையவில்லை. உண்மை என்னவென்றால் இந்த சிருஷ்டியில் நடக்கும் அனைத்துமே மகாகாளியின் விருப்பத்தோடு நிகழ்வதாகும். எனவேதான் ஒரு முக்கிய பொறுப்பை நீ நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் உன்னை இவ்விடம் அழைத்துள்ளார். ஏனெனில் மகாகாளி உனக்கும் இவ்வுலகத்திற்கும் ஒன்றை புரிய வைக்க எண்ணுகிறார். ஒருவர் எண்ணினால் தனக்குள் இருக்கும் சக்தியை புரிந்து கொண்டார்கள் என்றால் கடமை எதுவானாலும் நிறைவேற்ற இயலும். நான் யார்? என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? ஓ, நீதான் குமாரியா? இப்பொழுது அழிவு நிச்சயமாகிவிட்டது. நீ யாராக இருந்தாலும் அங்கேயே நில். இந்த சிவலிங்கம் என் கடவுள். நீ இவரை அழிக்க முடியாது. முட்டாள்! நான் இங்கு சிவலிங்கத்தை அல்ல, உன்னை அழிக்க வந்துள்ளேன். பல வருடங்களாக உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். இன்று என் லட்சியம் நிறைவேறும் நேரம் வந்துள்ளது. இப்பொழுது என்னை தடுக்கிறாயா? ஆனால் எதற்காக? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஒரு சாதாரண கன்னிப்பெண். சரியாக கூறினாய். நீ ஒரு சாதாரண கன்னிப்பெண். ஆனால் நான் மிக சக்தி வாய்ந்த அசுரராஜன் பானாசுரன். அதனால் நீயே நினைத்தாலும் நான் உன்னை அழிப்பதை உன்னால் கூட தடுக்கவே முடியாது. தாயாரை பாதுகாக்க நான் சென்றாக வேண்டும். வேண்டாம் கார்த்திகேயா, இது கன்னி குமாரியின் யாத்திரையாகும். இச்சூழ்நிலையை அவளே எதிர்கொள்ள வேண்டும்.